திரு ஸ்டாலின் அவர்கள் வடசென்னை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரான சேகர் பாபுவையும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் உள்ளே வராதுன்றாங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை பத்தி பேசினாங்கன்னா நமக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா தொகுதியும் அடிபடுங்கிறாங்க. திருமாவளவன் அறிவிக்கிறார், இந்த ஒரு கேண்டிடேட்டா பக்கத்துல இருக்கிற தொகுதியில நிக்கிற அமைச்சர் எழுந்து நிக்கிறாரு, ஆனா இந்த மேடம் நிக்கல. காட்பாடியில துரைமுருகனுடைய வண்டியில விசிக மாவட்டத்தின் தலைவர் ஒருவர் ஏறப்ப என் கார்ல எனக்கு சம்மா நீ ஏறுவியான்னு இறக்கி விட்டார். உங்களுக்கு காங்கிரஸ் கொடுத்திருக்கிற 28 சீட்ல கிட்டத்தட்ட 20 சீட்டுகள் மிக சிக்கல். மீதியை நோட்டு வாங்கிக்கிட்டு தான் செல்வ பெருந்தகை கொடுத்தார். தேனிய விசிகா கொடுக்குறீங்க, உஸ்லம்பட்டிய காங்கிரஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிற நம்பிக்கை இல்லையா? தேமுதிகக்கு சேலத்துல 2 கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு சீட்டு 77க்கு அப்புறம் இது வரைக்கும் திமுக ஜெயிச்சதே இல்லை. இப்ப இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துருக்கீங்க, ஆனா இருக்கிறவங்களுக்கு சீட்டை குறைச்சது மாத்திரம் இல்ல, மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்தா டெபாசிட் இழக்கிற சீட்டா எடுத்து கொடுக்குறாங்களா? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. திமுக கூட்டணிக்குள்ள இன்னமும் அந்த பிரச்சனையானது குழப்பமானது நீடிச்சுட்டே போதா சார்? ஏன்னா பிரேமலதா அவர்கள் வந்ததுல இருந்து விசிக மறுக்கப்படுகிறது அப்படின்ற பேச்சு இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. என்ன காரணம்? இல்லை, அதாவது முதல்ல கூட்டணின்னு சொன்னால் எல்லாரையும் மதிக்கணும். இன்னைக்கு திமுக 134 சீட்டில் ஜெயிச்சுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தேமுதிக காங்கிரஸுடைய ஓட்டு இருக்குது, அதுக்குள்ளே விசிக ஓட்டு இருக்குது, கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்குது, அவங்க தொண்டர்களும் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் போன தடவை நாங்கள் கொடுத்த சீட்டை விட கம்மியாக தான் ஜெயிச்சிங்க, அதனால குறைக்கிறேன்னு சொல்லி 2 கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு சீட்டு, இது மதிமுகவுக்கு 2 சீட்டு குறைச்சி இது பண்ணியிருக்காங்க. இப்போது அப்படி பண்ணது கரெக்டுன்னு சொன்னால் திமுக 170 சீட்டில் நின்று 134 தானே ஜெயிச்சாங்க. அப்போ அவங்களும் அந்த 35 சீட்டை குறைச்சிருக்கணும்ல. இப்போ ஏற்கனவே இருந்தவங்களுக்கு ஒரு பக்கம் குறைச்சிங்கன்னு சொன்னால் இன்னொரு பக்கம் புதுசாக ஒரு கட்சியை கொண்டு வந்தீங்க, அதுதான் தேமுதிக. அதுக்கப்புறம் இன்னும் அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்தவங்களெல்லாம் ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இவங்களெல்லாம் சேர்த்துருக்கீங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்கீங்க, ஆனால் இருக்கிறவங்களுக்கு சீட்டை குறைச்சது மாத்திரம் இல்லை, மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்தா டெபாசிட் இழக்கிற சீட்டாக எடுத்து கொடுக்குறாங்களா? இப்போ விசிகா நீங்கள் சொன்னீங்க, விசிகாவை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு மதுரையில் பெரியகுளம் தொகுதியை கொடுத்துருக்காங்க. மதுரை தேனி இப்போ இது கீழே வருது, பாராளுமன்ற தொகுதி கீழே தேனியில் தங்கத்தமிழ் செல்வன் அந்த ஊரை சேர்ந்தவர், அவர் தான் எம்பி. போதாக்குறைக்கு நம்ம ஓபிஎஸ் சேர்த்துருக்கீங்க, அவரும் அதே பகுதியை சேர்ந்தவர். அப்படி இருக்கிறப்ப தேனியை விசிகா கொடுக்குறீங்க, உஸ்லம்பட்டியை காங்கிரஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிற நம்பிக்கை இல்லையா? அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கீழே வாங்க, இவர் நம்ம நன்னிலம் எடுத்துக்கிட்டா அமைச்சர் காமராஜ் 3 தடவையா ஜெயிச்ச தொகுதியை கொண்டு போய் எஸ்டிபிஐ கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போன தடவை ஏற்கனவே தோத்த இந்த சீட்டை இவங்களுக்கு கொடுக்குறீங்க. விசிக தோத்த அரக்கோணத்தை அப்படியே கொடுக்குறீங்க. அங்கே அதே மாதிரி திண்டிவனத்தை விசிகாவுக்கு கொடுக்குறீங்க. திண்டிவனம் சிவி சண்முகத்துக்கு சொந்த ஊர் ஆச்சா. அப்படி இருக்கிறப்ப அங்கே கொண்டு போய் வன்னியரசை தோக்கடிக்கணும்னு நிற்க வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவர் என்ன பண்ணுறார், போன தடவை என்ன பண்ணார், எங்களுக்கு பொது தொகுதி வேணும், பொது தொகுதி வேணும்னு திரும்ப கேட்டார். இந்த போன எலெக்ஷன்லேயே அவங்களுக்கு 2 பொது தொகுதி கொடுத்தாங்க, ஒன்று திருப்போரூர், இன்னொன்று நாகப்பட்டினம். திருப்போரூரில் எஸ்எஸ் பாலாஜி நின்னார், பட் அவர் பல இது கட்சிகளை இதெல்லாம் கம்பெனிகளை மிரட்டினார்னு வீடியோலாம் வர அவருக்கு சீட்டு கொடுக்காம இந்த முறை அந்த பொது தொகுதியில் ஒரு கிறிஸ்தவர், அதுவும் பட்டியல் ஜாதியிலேருந்து மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்னு இவங்க சொல்கிறாங்க. சட்டப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ அப்போ பொது தொகுதியே நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது விசிகால யாரை நிற்க வச்சாரு, இவரே நானே நிற்கிறேன் காட்டுமன்னார் கோயில்லைன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரு, அவருடைய அக்கா மகளை நிறுத்த வச்சிருக்காரு. அவங்க அக்கா கிறிஸ்தவராக இருந்து கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செஞ்சவங்க. அப்போ இந்த அதே மாதிரி அரக்கோணத்தில் கேரளின் எழில் கேரளின்னு அவங்கள கேரளின்ங்கிறது தமிழராக இந்துவாக இருக்க முடியாது, வெறும் எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுட்டு ஏமாத்துறாங்க. சரி, இதுதான் இப்படி இருக்கு. தேமுதிகக்கு வாங்க, தேமுதிகக்கு சேலத்தில் 2 கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு சீட்டு 77க்கு அப்புறம் இது வரைக்கும் திமுக ஜெயிச்சதே இல்லை.
அந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் 2016 4வது இடத்துக்கு வந்தவர். ஸோ இப்படி தோக்கிற சீட்டாகவே. அதே மாதிரி திருத்தணியை கொடுத்துருக்காங்க. திருத்தணியில் வாய்ப்பே இல்லை. பல்லாவரம் கொடுத்துருக்காங்க. பட் பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற கருணாநிதி, முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி பேரில் கெட்ட பேர், அவருடைய மகன் வீட்டில் ஏதோ இதாச்சுன்னு தெரியும். அங்கே அவங்களுடைய வேட்பாளர் அனகாபுத்தூர் முருகேசன், அந்த ஒரு கேப்டனுடைய நெருங்கிய இவர். ஆனால் வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குது? அதாவது சென்ற முறை திமுக நீங்கள் இதில் போய் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போய் பார்த்தா நம்பர் 1 தொகுதி கும்மிடிப்பூண்டி, 2 திருவள்ளூர், அப்படி வந்தீங்கன்னா முதல் 34 தொகுதியில் ஒரு சீட்டு கூட அதிமுக கூட்டணி ஜெயிக்கல. 35வது தொகுதி மதுராந்தகம் தான் ஜெயிச்சாங்க. இப்ப 4வது தொகுதி 5வது தொகுதி திருத்தணி இந்த முறை அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படி வட சென்னைக்கு வாங்க. வட சென்னை என்றால் திமுக கோட்டை அப்படிம்பாங்க. இப்ப என்ன ஆச்சு? இந்த தொகுதியில யார் நிக்கிறாங்க? டிவிகே நகர்ல பெரம்பூரா, டிவிகே நகர், திருவிக நகர். அதுல அதிமுக சார்பாக ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடியை நிக்கிறாங்க. அவங்கள நிக்க வச்ச உடனே இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் வடசென்னை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரான சேகர் பாபுவையும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையும் உள்ளே வராதுன்றாங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை பத்தி பேசினாங்கன்னா நமக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா தொகுதியும் அடிபடுங்கிறாங்க. ஸோ பக்கத்துல ராயபுரம் தொகுதியில ஜெயக்குமார் இருக்காரு. அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தாலும் அங்க போன முறை அவருக்கு பிஜேபி கூட்டுங்கிறதுனால சிறுபான்மையினர் ஓட்டு வரல. இப்போ சிறுபான்மையினர் ஓட்டை டிவிக்கே எடுத்துக்கிட்டாங்க, திமுகவுக்கு போனதுன்னு எடுத்தால் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ இவர் நிற்கிற துறைமுகம் தொகுதியிலையும் இவர் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சிக்கல் இருந்தால் அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ, அவர் ஏற்கனவே இது காங்கிரஸ் சார்பாக நல்ல வெற்றி பெற்றவர். ஸோ அங்கேயும் வாய்ப்பு இருக்கு. ஸோ சிட்டிக்குள்ளேயே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எடுத்துக்கிட்டால் டி நகர் சத்யா போன முறை 143 ஓட்டில் தான் தோத்தார். இந்த முறை வெற்றி பெறலாம். அதுக்கு பிறகு பார்த்தா விருகம்பாக்கத்தில் பிரபாகர் ராஜாவுக்கு வாய்ப்பில்லை, மாற்றணும்னு சொன்னாங்க. ஆனால் திருப்பி அவருக்கே கொடுத்துருக்கீங்க. அதிமுக சார்பில் விருகை ரவிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இதை தாண்டி தொகுதிகளில் அவங்க போட்டியிடுறது, பிரச்சாரம் பண்றதை தாண்டி அந்த அவமரியாதைன்றதோ இல்ல அந்த ஆரோக்கியமான அரசியலை வந்து யாருமே இல்லம்மா. அது நீங்க கேட்டது ரொம்ப அருமையான கேள்வி. விசிக தலைவர் நான் காட்டுமன்னார் கோயிலில் நிற்க விரும்புகிறேன். நான் மத்திய அரசியல், பாராளுமன்ற அரசியலிருந்து மாநிலத்தில் கான்சென்ட்ரேட் பண்றேன். இந்த தேர்தலுக்கு பிறகு கள நிலவரமே மாறி இருக்கும், நான் இங்கு இருக்க அவசியம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, தாவேகா விஜய் அவர்கள் எழுச்சியினால் இவருடைய ட்ரெடிஷனல் ஓட்ஸ், அவருடைய பறையர் ஜாதிகள் மற்றும் ஜென்சி ஓட்டுக்கள் இப்பொழுது தாவேகா தன்னுடைய ஓட்டை காப்பாற்றணும்னு சொன்னால் தான் நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள். திருமா போன்றவர்கள் எவ்வளவு இடத்துக்கு போயிருப்பாங்க, அவங்க அனுபவம். ஸோ களத்தில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு மிக கடுமையாக இருக்கிறது. இந்த முறை மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிறப்ப தான் ஒரு நிற்கிற 8ல் 5-6 ஜெயிச்சிட்டேன்னா தனக்கு அமைச்சர் வாய்ப்பு இருக்கு. ஸோ தன் கட்சி சார்பாக அந்த அமைச்சர் பதவி தனக்கு வரணும்னு நிற்கிறாரு. ஸோ இங்கு திமுக தோல்வியை இதாக்குதுன்னு நம்மெல்லாம் பேசின உடனே அவர் நிற்கக்கூடாதுன்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்து பத்திரிகையின் என்றாம போய் சந்திக்க வச்சு அவர் என்ன சொல்லியிருக்கார், நீங்க காட்டுமன்னார் கோயிலில் நின்னா பக்கத்தில் இருக்கிற கடலூர் மற்றும் விழுப்புரம், திண்டிவனம் மாவட்டங்களில் எல்லா சீட்லையும் திராவிட மாடல் ஈவேராவளியில ஜாதி வெறி பார்க்குறவங்க மற்ற உயர் ஜாதியினர் திமுக கூட்டணிக்கே போட மாட்டாங்க, அதனால வாபஸ் வாங்கிட்டாங்க. சரி, அவர் வாபஸ் வாங்கினாரு. அவருடைய கட்சியில ஒரு ஆளுக்கு தானே சீட்டு கொடுக்கணும். காட்டுமன்னார் கோயில்ல ஏற்கனவே அவங்க ஜெயிச்சவருக்கு சீட்டு மறுத்து வேற ஒரு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்ப யாரு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கட்சியிலேயே இல்லாம காங்கிரஸ் கட்சியில இருக்கிற, காங்கிரஸ் கட்சியில எனக்கு சீட்டு கொடுன்னு கேட்ட பொண்ணு இவருக்கு இங்க சீட்டு கொடுத்துருக்காரு. அப்ப இது எல்லாமே ஒரு மனக்கசப்பாகி அந்த கோபம்ன்றது அதிகமாமே உட்கட்சி. கண்டிப்பாக விசிக 8 தொகுதியில் நிக்குதுமா. 1 காட்டுமன்னார் கோயில், 2வது பன்ருட்டி திண்டிவனம். பன்ருட்டி திண்டிவனம் கஷ்டம். காட்டுமன்னார் கோயில்ல இவர் நின்று இப்ப வாபஸ் வாங்கினதுனால அங்கேயும் சிக்கலாக முடியும். அரக்கோணம் போன முறையே தோத்த தொகுதி. அதுக்கப்புறம் இது பெரியகுளம் ரொம்ப கஷ்டம். கோயம்புத்தூர் பக்கத்துலையும் ஏதோ ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி சென்னையில் ஏதாவது கொடுத்தான்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான தொகுதிகள். எனவே 8ல் 1-2 கூட ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தேமுதிக கொடுத்த 10 சீட்டில் 2 சீட்டு கூட, அதுவும் அவங்களுடைய தனி செல்வாக்கில் விருத்தாச்சலத்தில் கேப்டன் நின்று இருக்காரு. கேப்டன் முதல் முறை வெற்றி பெற்றப்ப நான் தான் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினேன்லாம் இவங்க சென்டிமெண்ட் காட்டுறாங்க, அதனால வரலாம். ஆனால் கடலூரில் நேற்று மீட்டிங்கில் என்ன நடந்தது பார்த்தீங்களா? திருமாவளவன் அறிவிக்கிறார், இந்த ஒரு கேண்டிடேட்டா
பக்கத்தில் இருக்கிற தொகுதியில் நிற்கிற அமைச்சர் எழுந்து நிற்கிறாரு, ஆனால் இந்த மேடம் நிற்கல. அதே மாதிரி காட்பாடியில் துரைமுருகனுடைய வண்டியில் விசிக ஒரு தொண்டர் அந்த மாவட்டத்தின் தலைவர் ஒருவர் ஏறப்ப என் காரில் எனக்கு சம்மா நீ ஏறுவியான்னு இறக்கி விட்டார். இதெல்லாம் மிக நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க சீட்டு, திமுகவில் அற்புதமாக கொடுத்துருக்காங்கம்மா. அதாவது கோயம்புத்தூரில் எந்த சீட்டுமே ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், அங்கே கவுண்டம்பாளையம் கொடுக்குறாங்க, சூலூர் கொடுக்குறாங்க. நம்ம ராகுல் காந்தி ஐயா இருக்காருங்களே, அவர் பாண்டிச்சேரி போகிறதுக்கு கேரளாவிலேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வர்றார். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தால் சூலூர், அங்கே அவங்க வேட்பாளர், ஆனால் பிரச்சாரத்துக்கு வரல. ஆச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கிருஷ்ணகிரி தொகுதியும் பெண்ணாகரம் தொகுதி. பெண்ணாகரத்துக்கு யார் வேட்பாளர்? லைக்காவுடைய சிஇஓ பாமக ராம்தாஸோட இருக்கிற தமிழ்குமரனுடைய இவருடைய மகன் GKS மணியுடைய மகன், கோகா மணியுடைய. அதனால அந்த அவங்களுக்கு காங்கிரஸு கொடுத்துருக்கிற 28 சீட்டில் கிட்டத்தட்ட 20 சீட்டுகள் மிக சிக்கல். மீதியை நோட்டு வாங்கிக்கிட்டு தான் செல்வ பெருந்தகை கொடுத்தார் என்று இவங்களே சொல்லிட்டாங்க. ஒன்று 5 கோடிக்கு விற்றாங்கன்னு. இப்போ வேளச்சேரி தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹசன் மௌலானா அவர்கள் வெற்றி வாய்ப்பே இல்லை, அவரை மாற்றணும்னு உளவுத்துறை கோரிக்கையை மீறி அவர் கொடுத்த நோட்டுக்காக கொடுத்தாங்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் வச்சு பாக்குறப்ப திமுகவின் கோட்டையாக கருதக்கூடிய பல தொகுதிகள் சரிந்துகிட்டே இருக்காங்க. நிச்சயமாக சிக்கல் அதிகமாக இருக்கு. அதாவது சென்ற முறை வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம்னு பார்த்தால் உங்களுக்கு ஒரு பக்கம் சென்னையில் பெருமளவு சீட்டுகளை ஜெயிச்சாங்க, டெல்டாவில் ஜெயிச்சாங்க, அவங்க கோயம்புத்தூரில் ஜெயிச்சாங்க, தெற்கில் பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த முறை சென்னையிலேயே 36 சீட்டில் 9லேருந்து 11 என் கணக்கில் மாறுது. டெல்டாலையும் பாதி சீட்டுகள் மாறுகிறது. ஸோ தெற்கில் இன்னும் அதிகமாகுது. உதாரணமாக திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் கம்பைன்டு திருநெல்வேலி பழைய ஒரு மறவருக்கு கூட இடம் கொடுக்கவில்லை திமுக. ஸோ இது அதே மாதிரி முஸ்லீம்களை மொத்தமே 4 பேரை கொடுத்துருக்காங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் 10 பேர், கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் இருக்காங்கன்னா பாப்புலேஷன் படி டபுள் ஆகுது. அதனால இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் தாக்குதல் இருக்கும். ஆனால் திமுகவிற்கு ஒரு வெற்றி ஃபார்முலா இருக்குது, அது பெரிய அளவில் நிதி கொடுப்பது. அதை மீறி அதிமுக கடுமையாக போட்டி போட்டால் இந்த முறை அதிமுக கூட்டணி எளிதாக வெற்றி பெறும் என்ற நிலைமை தான் இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.